அன்பானவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே புனித வெள்ளி, பெரிய வெள்ளி என்று சொல்லப்படுகின்ற இந்த நாளில் தியானத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நிலம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து தியானிப்பது வழக்கமாயிருக்கிறது. அந்த வரிசையிலே நாமும் கூட அவர் சிலுவையிலே பேசிய முதல் வார்த்தை இந்த நாளில் நாம் தியானிப்போம். அவர் பேசிய முதல் வார்த்தை என்று சொல்லப்படுகிற வார்த்தையாவது லூக்கா 23:34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வார்த்தை அவர் சொல்லும் பொழுது இது வார்த்தை அல்ல, இது ஒரு பிரார்த்தனை, ஜெபம் என்றே சொல்ல முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை குறிப்பிட சூழலை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு கடினமான ஒரு சூழல். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில சமயங்களில் ஒரு சில மனிதர்கள் நமக்கு விரோத சில துரோகங்கள் செய்திருக்கக்கூடும். அவர்களை மன்னிப்பது என்பது நமக்கு மிக கஷ்டமான ஒரு காரியம்தான், கடினமான காரியம். பல்வேறு அநேக சூழல்களில் நாம் அவற்றை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுவதும் பேசுவதும் பார்ப்பதுமாக நாங்கள் வாழ்வது நமக்கே அது தெரியும். எனவே இந்த நிலைமை இந்த சமூகத்திலே அது காணப்படுகிறது, மக்கள் மத்தியிலே காணப்படுகிறது, சபையிலும் காணப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் பாவிகளை ரட்சிக்க பரலோகத்தை திறந்து இந்த பூலோகத்துக்கு வந்து மக்களுடைய மனுக்குலத்துடைய நன்மைக்காகத்தான் பல்வேறு செயல்களை செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். தன்னுடைய மக்களாலே குற்றஞ்சாட்டப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஈட்டியால் குத்தப்பட்டார், ஆணிகளால் கடாவப்பட்டார். அடிகள், ஈனமான சொற்கள், தூஷணங்கள், வசப்பட்டவராய் 2 கல்லர்களுக்கு மத்தியிலே, குற்றவாளிகள் மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்ட சூழலிலே அவர் சொல்லுகிற இந்த வார்த்தை தான், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை பார்ப்போமானால் இது ஒரு அன்பின் வெளிப்பாடை, மன்னிப்பு. ஆண்டவர் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற கொடூரமான இடத்திலே சிலுவையை சுமந்துதான் பாடுகளை அனுபவித்து குற்றீராய் இருக்கின்ற அந்த சூழலிலே தன்னை நிந்தித்து குற்றப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து, அதுவும் ரோமானிய போர்ச்சவர்களை பார்த்து அவர்களுக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பை கேட்கிறவராக தன்னுடைய மனநிலைமையை வெளிப்படுத்துகிறார். இந்த வார்த்தை மூலம் நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம்? ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:9 சொல்லுகிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. இந்த வாக்கியத்திலே ஆண்டவர் தன் அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு சூழலை அங்கே காண்பிக்கிறார். அதே போன்று லேவியராகும் புத்தகத்திலே 19:18 லேவியராகவும், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனத்தின் புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்ற வாக்கியத்தின்படியும் தான் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை புரிந்தவராக அறிந்தவராக அவர் அந்த சிலுவையிலே சொல்லுகின்ற இந்த வார்த்தை தான், பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் செய்த தன்னுடைய விசேஷ பணியில் பல்வேறு கிரியைகளை, நன்மைகளை அவர் செய்தார். தன்னுடைய பிரசங்கங்கள் மூலமாக, உபதேசத்தின் மூலமாக மக்களுக்கு அன்பை குறித்தும் மன்னிப்பை குறித்தும் திட்டவட்டமாக கற்பித்திருக்கிறார். மத்தேயு 18:21-22 வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எபேசியர் 4:32 சொல்லுகிறது, ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொரு மன்னியுங்கள். அன்பை குறித்தும்
நாம் பிறர் மீது எவ்வாறு அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதையும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அன்பில் வெளிப்படுத்துவதாக காணப்பட வேண்டும் என்பதை இந்த இரு வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே இது ஒரு ஐக்கியத்தின் வெளிப்பாடு, இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. எனவே இந்த காலை வேளையிலே இதை சிந்தித்தவர்களாக இந்த நாளிலும் இந்த புனித வெள்ளி, பெரிய வெள்ளி, பரிசுத்த வெள்ளி என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற இந்த நாளில் இதை தியானிப்போமாக. நன்றி, வணக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.